லக்ஷ்மி கார் சாவி கொடு. ஏன் கௌரவம் என்ன வருது? ஒரு மனுஷனுக்கு கௌரவத்தை விட மானம் தான் முக்கியம். இந்த பாரு லக்ஷ்மி, தினம் தினம் சொகுசா கார்ல போறோம் புருஷன் இன்னைக்கு வேகாத வெயில்ல வேர்வை சொட்ட சொட்ட காலால நடந்துட்டு போறத கொஞ்சம் கண்மூடி சிந்திச்சு பார், கொஞ்சம் யோசிச்சு பார். ப்ளீஸ் கார் சாவி கொடு ப்ளீஸ். எடுத்துக்கங்க. வாட் ஏ பியூட்டிஃபுல். சாவியை மட்டும் தான் எடுக்க சொன்னேன். நானும் படவே தான் சொன்னேன். அது போட்ட லட்சுமிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. உன் மருமகிட்ட இன்னும் சொல்லல. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். அத்தை இருங்க இருங்கன்னு சொல்லும். அதான் எப்படி சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். காலங்காத்தால வழியில் நின்னுட்டு போடி. உங்க அத்தை ஊருக்கு கிளம்புறாளாம். நேத்து ராத்திரி 12:30 மணி பஸ்ஸுக்கே கிளம்பி இருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வராமையா போகுது? வேண்டாம் வேண்டாம், 10 மணி பஸ் இருக்கு, அதுல முதல்ல கிளம்புங்க. குடும்பத்தொல்லை, ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட். என்னென்ன இது? நேத்து ராத்திரி பூராவும் அத்தை அத்தைன்னு சொன்னவன் இப்ப சொத்தேன்னு சொல்லிட்டு போறான். இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாதும்மா. நம்ம மரியாதை நாம தான் காப்பாத்திக்கணும். மிஸ்டர், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துரு. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அனுமதி எல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது. இடத்த காலி பண்ணுங்க. ஏய் போட. ஹலோ, ஷூட்டிங் நடக்குதா இல்ல லூட்டிங் நடக்குதா? ஒரு பொண்ணு 6 பசங்க. இங்கதான் தெரியாதவங்களா இருக்கீங்களே. போங்க 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 போங்கப்பா. ஏன் இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க. ஓ, நீங்களா? தேங்க் யூ சார். நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அண்ணன் என்னன்னு சொல்லிடாதுமா. ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் பாய். உங்களை டிராப் பண்ணட்டுமா? வாங்க. பெல் அடிச்சாதான் பியூன் உள்ள வரணும்.
வெளியே போ. வீட்டுல பொண்டாட்டிங்க கிட்ட திட்டு வாங்குறது, ஆபீஸ்ல பியூனை திட்டுறது, எல்லா ஆபீசர்களுக்கும் இதே பொழப்பா போச்சுங்கிறேன். டேய் என்னடா இதே ஒண்ணுமில்ல, நேத்து ஏய் ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலையை பத்தி தான் பேசணும் தெரியல. போ. நானும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ரேகாவை பத்தி தான் சொல்லலாம்னு வந்தேன். வேண்டாம்னா விடுங்க. ஏய் சேது சேது உட்கார்றா சேது. வேண்டாம் சார், நீங்க அப்புறம் கோவப்படுவீங்க சார். ஏய் சேது, எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீதானடா. உன்கிட்ட கொச்சுக்காம வேற யாருகிட்ட கொச்சுக்க போற? கம் ஆன் சிட் டவுன். சிட். இந்தா சிகரெட் அடி. என்னமோ ரேகாவை பத்தி சொல்ற நீ. என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, பார்க்க வேண்டிய விஷயம். பார். சந்தேகமே வேண்டாம், ரேகா தான். சேது ஓஹோ, சரி சரி புரியுது. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கண்ணாடி மாதிரி உன் முகத்துல தெரியுது. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் என்ன நண்பனா? பாத்துருவோம். பாம்பேல மாடலிங் இருந்தவ தானே? மாட்டேன சொல்ல போற பார்ட்டி படு ஃபாஸ்ட். அப்படியா? முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க விடுற, அங்க விடுற. ரேகா அம்மா. நான் ரேகா அம்மா இல்ல, ரேகா தான். ஜோக்கு. ரகு ரொம்ப நல்லவன், இது நல்லவர். நல்லவருக்கு இந்த மாதிரி சோதனை வரக்கூடாது. என்ன சோதனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருகிட்டங்க சொல்ல போறேன்? நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். அவர் எக்கச்சக்கமான குழப்பத்துல இருக்காரு. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க சொன்னாரு. ஷியோர், அவருக்கு எப்ப வேணாலும் ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன். நான் நினைச்சேன் நாளைக்கு சண்டே, வீட்ல இருந்தா வேலை நடக்காதுன்னு ஹோட்டல் கலிங்கால ரூம் புக் பண்ணிருக்கார். எங்க வீட்டுக்கு வரலாமே, டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அவருக்கு இருக்குமே. ஆபீஸ்ல இருந்து ஹோட்டல், இது ஹோட்டல்லையே ஆபீஸ். சீனா பாஷை வந்துருச்சு, வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, ரூம் நம்பர் என்ன? கேட்டு சொல்றேன். பேரு எஸ்.எம். கஜபதி. போட்டுக்கோயேன். 44 பாரதியார் தெரு, திருச்சி 44. டபுள் ரூம் தான் சார்? ஆமா, டபுள் ரூம் தான். இது குடும்பத்தோட தங்குறாங்கல்ல? ஏசி, ஏர் கண்டிஷன். ஏசி போட்டு வைப்பா. சரிங்க சார். 209. 209. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ராசியான ரூம். டேய் ஏன்டா இப்படி தப்பு தப்பா அட்ரஸ் எல்லாம் கொடுக்குற? இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி போனா தான் இந்த காரியத்தை முடிக்க முடியும். ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதப்பா. ப்ரமோஷனா? என்ன சொல்ற நீ? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸுக்கு போனா ப்ரமோஷன் தானே? புரியல. என்னப்பா அது? நேத்து வரைக்கும் நீ உன் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் பார்த்தது இல்ல. நாளைக்கு இன்னொரு பொண்ணை தொட போற, அதான் ப்ரமோஷன். என் சர்வீஸ்ல எத்தனை ப்ரமோஷனை பார்த்திருக்கேன் தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். ப்ரமோஷன்ங்கிறது நம்ம பரம்பரை ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். ஒரு விஷயம் கேளு. வெள்ளைக்காரன் காலத்துல உங்க தாத்தா சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்து ஐஜி வரைக்கும் வந்தவர். நீ என்னடா சிங்கிள் ப்ரமோஷனுக்கே பயப்படுற? அப்பா, அண்ணனோட புத்திசாலித்தனத்துக்கு நிச்சயமா ப்ரமோஷன் கிடைக்காது. அத மறந்துடுங்க. நானும் அது எதிர்பார்க்கலமா. என்ன எதிர்பார்க்கல? உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கோ கொஞ்சம் கூட தெரியாது. எனக்கும் மாமாக்கு தான் தெரியும். இல்ல மாமா? ஆமா ஆமா. நியாயமா உங்களுக்கு ப்ரமோஷன் எப்போ கிடைக்க வேண்டியது, இதுவே லேட். ரொம்ப லேட். ரகு, நாளைக்கு காலையில பிளைட்ல திருச்சிக்கு போற, எம்டிய பாக்குற, ப்ரமோஷனோட சாயங்காலம் திரும்பி வர்ற. ஓகே?